ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பப்ளி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா ப்ரான் தவா ஃப்ரை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு 150 கிராம் வந்து எறா வந்து எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி நான் எறா வந்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து இன்னும் நல்லா நம்மளுக்கு கலரு ப்ளஸ் வந்து நல்லா ஃப்ளேவரும் நம்மளுக்கு கொடுக்கும். அந்த கவுச்சி ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். காஷ்மீரி சில்லி 1/4 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் சீரகத்தூள் அதுவுமே 1/4 டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். மிளகு வீட்டிலே அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணது, அதுவுமே உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா காஷ்மீரி சில்லியும் வந்து நம்மளுக்கு காரம் தெரியும். அதனால் உங்களுக்கு எப்படி காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கனாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா கொரியண்டர் பவுடர், மல்லி தூள் வந்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறோம். இதோட வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிற ஒரு கைப்பிடி அளவு. சின்ன வெங்காயம் இல்லைனாக்கா நீங்கள் நார்மல் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் நல்லா பொடியாக நறுக்கி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். அதுவும் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு ஸ்வீட்னஸ் தன்மையோடு நம்மளுக்கு வந்து இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுறப்போ. ஸோ அதனால தான் சின்ன வெங்காயம் வந்து சேர்க்குறது. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா லெமன் ஜூஸ் அப்படி இல்லைனாக்கா வினிகர் ஒரு அரை டீஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து நல்லா நம்மளுக்கு அந்த புளிப்பு தன்மையோடு நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வந்து ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த காரம், அந்த உப்பு, அந்த வினிகர் எல்லாமே வந்து அந்த இறால ஊறி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுப்பை பற்ற வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃப்ரை பேன் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் தோசைக்கல்ல கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தவா நல்லா சூடானதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இறாலை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா இதுக்குமே படுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து தண்ணிலாம் ஊற்றணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா இறாலேருந்தே நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து விடும். இப்போ நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்படியே நம்ம வந்து அப்பப்போ ஒரு 2 செகண்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அப்படியே பரட்டி விட்டாலே போதும். ஆனியன் எல்லாமே அந்த தண்ணியாக அந்த எண்ணெயிலையுமே நல்லாவே வெந்து வந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி சுக்காவாக நம்மளுக்கு வந்து வரும். நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில், நல்லா டார்க் கோல்டன் கலரில் நம்மளுக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி அந்த சூட்லேயே வந்து நம்ம பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூடாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.